வணக்கம். எடிசன் டாக்கீஸ் நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான காலை வணக்கம். நம்ம இப்ப என்ன படம் பார்க்க போறோம்னா, மில்லினியம் டாலர்ஸ் எம்ஆர்பி பிக்சர்ஸ் இணைந்து தயாரித்து மகேஷ் யுவராஜ் கணேசன் இணைந்து தயாரித்த படம் டூரிஸ்ட் ஃபேமிலிங்க. டூரிஸ்ட் போறோம்ல, டூரிஸ்ட் ஃபேமிலி. படத்தின் கதையின் நாயகனாக சசிகுமார், ஹீரோயினா பாத்தீங்கன்னா சிம்ரன் மற்றும் யோகி பாபு, மிதுன், கமலேஷ், எம்எஸ் பாஸ்கர், இளங்கோ, குமரவேல், நிறைய ஆர்டிஸ்ட்ங்க. படத்துல ஆர்டிஸ்ட்க்கு பஞ்சமே இல்லைன்னு தான் சொல்லணும். டைரக்டர் அபி ஜீவநாதன் ஒரு இயக்குனர், புது இயக்குனர், பிரமாதமா பண்ணியிருக்காருன்னு சொல்லணும். ஷான் ரோல்டன் மியூசிக்கு, அரவிந்த் விஸ்வநாத் தான் கேமரா பண்ணியிருக்காங்க. அரவிந்த் விஸ்வநாத் இந்த கம்பெனி தொடர்ந்து இதுக்கு அந்த கம்பெனி 3வது படம், அதாவது மில்லினியம் டாலருக்கு இது 3வது படம். படம் ஒவ்வொன்றுமே ஆற்றிக்கிட்டுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த டூரிஸ்ட் ஃபேமிலியில சசிகுமார் ஒரு ஸ்ரீலங்கன்ல இருந்து கடந்து அது தஞ்சமா தமிழ்நாட்டுக்குள்ள வராங்க. அவங்க வந்து தமிழ்நாட்டுல வாழ்ற ஒரு மேட்ரு தாங்க கதை. ராமேஸ்வரத்துல இறங்கி ராமேஸ்வரம் இருந்து எப்படி சென்னைக்கு வராங்க, சென்னைக்கு இவங்க எப்படி சர்வைல் ஆகுறாங்கன்னா ஒரு காலனிக்குள்ள குடி வராங்க. அந்த காலனிக்குள்ள இவங்க ஸ்ரீலங்கனா உள்ள குடி வந்தவங்க எம்எஸ் பாஸ்கர் வீட்டுல வேலைக்கு சேர்றாங்க. அதே அதுக்கு ஏற்ற வீட்டுல ஒரு காலனிக்குள்ள என்ன நடக்குமோ அது மாதிரிதாங்க. அந்த குடும்பத்துல டப்பிங் ஆர்டிஸ்ட் ஸ்ரீஜான் தான் நினைக்கிறேன். அவங்க ரொம்ப அருமையா பண்ணிருக்காங்க. அவங்களோட கணவரா குமரவேல் பண்ணியிருக்காரு, கிறிஸ்டினா பண்ணிருக்காங்க. ஒரு காலனிக்குள்ள எல்லா மதத்தினரும் உள்ள இருப்பாங்க. அந்த மதத்தினருக்குள்ள இவர் வந்து குடி வராரு. அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஓனரே பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸர், இன்ஸ்பெக்டர். அவர் வீட்டுக்கே ஒரு சிலோன் அங்கேயே அவங்க உள்ள வராங்க. இந்த படத்துல சசிகுமாரோட மச்சானா யோகி பாபு. சில படங்கள்ல யோகி பாபுக்கு வந்து ட்ராக் எழுதுவாங்க. அந்த ட்ராக் பாத்தீங்கன்னா ஒட்டாம இருக்கும். ஆனா இந்த படத்துல அவர் மச்சின கேரக்டர் ரொம்ப கன கச்சிதமா புரிஞ்சிருக்காருன்னு தான் சொல்லணும். சிம்ரன், அதாவது சிங்கம் இழைச்சாலும் சிங்கம் தாங்கிற மாதிரி சிம்ரன் எவ்வளவு வயசானாலும் சிம்ரன் தாங்க. புது பசங்க 2 பேர், மிதுன், கமலேஷ் 2 படம் பண்ணி 2 பசங்க நடிச்சிருக்காங்க. அந்த பசங்களோட நடிப்பு பிரமாதம் தான் சொல்லணும். கதையின் நாயகா ஒரு சின்ன பொண்ணு, எல்லாருமே அது அவங்களுக்கு கொடுத்த பங்க சிறப்பா செஞ்சிருக்காங்கன்னே சொன்னேன். எம்எஸ் பாஸ்கர், குமரவேல் எல்லாம் சும்மா சொல்லக்கூடாது. இளங்கோ அந்த போலீஸ் ஒரு பையன் ஏட்டையாவா நடிச்சு ஒரு நாய்க்காக ஒரு சீன் பண்ணியிருப்பாங்க பாருங்க. இந்த கதையோட ஓட்டத்தை பார்க்கும் போது அபி வந்து ஓப்பன் ஸ்கிரீன் பிளே பண்ணியிருக்காரு. ஒரு ஓப்பன் ஸ்கிரீன் பிளே பண்ணிடும் போது அந்த படத்துல வந்து ஓப்பன் ஸ்கிரீன் பிளே பண்ணியாச்சுனாலே தைரியமான அடுத்த கதையை மூவ் பண்ணிடும் போது எல்லாமே ஓப்பன் வரும். ஆனா அந்த ஓப்பன் ஸ்கிரீன் பிளேல ஒரு தெளிவான கிளைமேக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட அச்சாரமேன்னு பாத்தீங்கன்னா கிளைமேக்ஸ் தாங்க. கிளைமேக்ஸ் எப்பேற்பட்டவங்களும் கண்ணில் தண்ணி வராதவங்களுக்கு கூட தண்ணி வந்துருங்க. மொத்தத்தில் இயக்குனர் அபிக்கு முதல் படம் மாதிரி தெரியலங்க. சசிகுமார் கிட்டத்தட்ட பழைய நடிகர் மாதிரி, ரங்காராவ் மாதிரி எதற்கும் பொருந்தக்கூடிய ஒரு நடிகர் ஆயிட்டாருங்க. வெல்டன். இந்த மாதிரி நேரங்களில் சசிகுமார் நம்ம பாராட்டி தரலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் நடிச்ச அயோத்தி, இந்த படம் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலியில வந்து தன்னை யாருன்னு ப்ரூவ் பண்ணிருக்காரு. 2 வயது, அதாவது இளவட்ட பசங்களுக்கு அப்பாவா நடிச்சு கதையின் நாயகன், நான் கதைக்காக என்ன பண்ணணுமோ தன்னை அர்ப்பணிச்சு நடிச்சிருக்காருங்க. மொத்தத்துல சொல்லணும்னா டூரிஸ்ட் ஃபேமிலி சிறப்பான ஃபேமிலி, நல்ல ஃபேமிலி, அழகான ஃபேமிலி. இவங்க எப்படி தமிழ்நாட்டுல தஞ்சம் எப்படி வாழ்றாங்கிறத அழகா சொல்லியிருக்காரு இயக்குனர் அபி. இயக்குனர் அபிக்கு மேலும் பல கைத்தட்டல்கள் கொடுத்து இந்த மாதிரி நல்ல படங்கள் பண்ணக்கூடிய இயக்குநர்களை ரத்தன கம்பளம் விட்டு வரவேற்போம் என்று இந்த நேரத்துல எடிசன் டாக்கீஸ் இயக்குனர் அபியை வாழ்த்துது. மேலும் டூரிஸ்ட் ஃபேமிலி தரமான படம், நல்ல படம், தியேட்டர்ல போய் பாருங்க. தொடர்ந்து இந்த மாதிரி படங்களுக்கு ரிவ்யூ சொல்லிக்கிட்டு இருக்கோம். எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்களால் நான், உங்களுக்காக நான். வணக்கம்.